கஜேந்திரன் மோட்சமடைந்த கதையை விவரமாக கூறி முடித்த பின்னாலே சுக மகரிஷி பரீட்சித்து மன்னரிடம் மேலும் தொடர்ந்து கூறினார். ரைவதர் என்பவர் 5வது மனு. அவருடைய காலத்திலே, அவனுடைய மன்வந்தரத்திலே, சுப்ரர் என்பவருக்கும் அவருடைய பத்னியாகிய விகுண்டா என்பவளுக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்னுடைய அம்சமாக அவதாரம் செய்தார். அந்த அவதாரத்திலே மகாலட்சுமியின் பிரார்த்தனைக்கு ஏற்ப வைகுண்டம் என்கின்ற தன்னுடைய உலகத்தை உருவாக்கினார். எல்லோரும் நமஸ்கரிக்கின்ற மிகச்சிறந்த சிறப்பை கொண்டது அந்த வைகுண்டம். பகவானோ அளவிட முடியாத, அளவிடக்கூடாத மகிமை பொருந்தியவர். அவருடைய குணங்கள் எல்லோருக்கும் விசேஷமாக க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட அவருடைய குணங்கள் அனந்தம், முடிவில்லாதவை. அதை பற்றி கூறும் இடத்திலே பாகவத புராணம் மிகவும் அவருடைய குணங்களை ஸ்லாகித்து சொல்கின்றது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் குணங்களை யாராவது முழுவதுமாக வர்ணிக்க முடியும் என்றால் அந்த மனிதரால் பூமியிலே இருக்கின்ற மண் துகள்களையெல்லாம் கூட தனித்தனியாக பிரித்து அளந்துவிட முடியும். பூமியிலே எத்தனை துகள்கள், மணல் துகள்கள் இருக்கின்றன என்பதை எண்ணிவிட முடியும். அதாவது பூமியிலே இருக்கின்ற துகள்களை எண்ணுவது எப்படி அசாத்தியமான விஷயமோ, நடக்க முடியாத விஷயமோ, அதை போலவே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் குணங்களை முழுவதுமாக வர்ணிப்பதும் இயலாத காரியம், யாராலும் ஒருபோதும் முடியாது என்று பொருள். இந்த 5வது மன்வந்தரத்தை தொடர்ந்த 6வது மன்வந்தரத்திலே 6வது மனுவாகிய சக்ஷுசர் என்பவருடைய காலத்திலே பகவான் அஜிதர் என்கின்ற திவ்யமான மங்களமான நாமத்தோடு அவதரித்தார். வைராஜருக்கும் அவருடைய மனைவியாகிய சம்பூதிக்கும் மகனாக பிறந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகிய பகவான் தான் கடலை கடைந்து அதிலிருந்து வெளிப்பட்ட அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தார். கூர்ம அவதாரம் செய்து ஓர் ஆமையாக அவதாரம் எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தை கடைவதற்கு ஏதுவாக மந்தர மலையை தன்னுடைய முதுகிலே தாங்கிக் கொண்டார். அதனால்தான் அந்த கடலையும் கடைய முடிந்தது, அமிர்தமும் கிடைத்தது. இவ்வாறாக சுக மகரிஷி சொல்ல கேட்ட பரீட்சித்த மன்னர் சுக மகரிஷியை நோக்கி, திருப்பார் கடலை கடைந்ததன் நோக்கம் என்ன? எதற்காக அது கடையப்பட்டது? பகவான் ஆமை ரூபத்திலே மந்தரமலையை தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? அப்படி அமிர்தத்தை எடுத்த பின்னாலே என்ன நடந்தது? மிகவும் அற்புதமான அந்த பகவானுடைய லீலையை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மன்னருடைய கேள்விக்கு பதில் கூறும் விதமாக சுக மகரிஷி அந்த கதையை விவரித்து கூறினார். பல காலத்திற்கு முன்பாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே தேவர்கள் அசுரர்களால் பலமாக தாக்கப்பட்டு உயிரை இழந்து பிணங்களாக கீழே விழுந்தார்கள். மேலும் துர்வாசர் என்கின்ற முனிவரும் மகா கோபக்காரராகிய துர்வாசர் என்கின்ற மகரிஷியும் தேவர்கள் எல்லோரையும் சபித்திருந்ததனாலே, அவர்களுக்கு சாபம் கொடுத்து இருந்ததனாலே எல்லா உலகங்களும் தங்களுடைய சோபையை, ஒளியை இழந்தன. யாகங்கள் முதலிய நல்ல காரியங்களெல்லாம் நடைபெறவில்லை. இதனாலெல்லாம் இந்திரன், தேவர்களுக்கு அதிபதியான இந்திரனும் வருணன் முதலியோரும் இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் எப்படி மீள்வது என்று எந்த வழியும் தெரியாமல் பிரம்மதேவரை நாடினார்கள். பிரம்மதேவரும் நாம் எல்லோருமே பகவானே சரணம் என்று அடைவோம், அவர்தான் இந்த எல்லா உலகங்களையும் படைப்பது, காப்பது, அழிப்பது, அதாவது சம்ஹரிப்பது ஆகிய காரணங்களுக்காக ரஜோகுணம், சத்துவகுணம் மற்றும் தமோ குணம் இவற்றையெல்லாம் தாங்கி அருள்கின்றார். இந்த சமயத்திலே கூட எல்லா உலகங்களையும் அவர்தான் காப்பாற்றுவார், அவரால் தான் காப்பாற்ற முடியும். எனவே நாம் பகவானை சரணமடைவோம், அவர்தான் நம்மை நம்முடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவித்து அருள்வார் என்று வழிகாட்டினார். அதன் பிறகு எல்லோருமாக பகவானின் அவதாரமாகிய அஜித்தரிடம் சென்றார்கள். பகவான் அஜித்தராக அவதரித்திருக்கின்றார் என்று பிரம்மதேவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். எனவே அஜித்தராகிய பகவானிடம் சென்று அவரை துதித்தார். பகவானாகிய தங்களை நாங்கள் எல்லோரும் நமஸ்கரிக்கின்றோம், தங்களையே சரணமடைகின்றோம். பெரும் பெருமை உடையவரான பகவான் எங்களிடம் கருணை காட்ட வேண்டும். பகவானை நமஸ்கரிக்கின்றோம். ஒரு மரத்தின் வேரிலே ஜலத்தை ஊற்றினால், நீரை ஊற்றினால் அது எல்லா கிளைகளுக்கும் சென்று போஷித்து வளர்க்கின்றது. அப்படியே ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜிப்பதனாலே ஒரு மனிதர் எல்லா உலகங்களையும் தன்னையுமே கூட பூஜிப்பவராக ஆகிவிடுகின்றார் என்று பலவாறாக ஸ்தோத்திரம் செய்தார், துதி செய்தார் பிரம்மதேவர். மேலும் தொடர்ந்து
நாங்கள் எந்த காரியத்துக்காக தங்களையே நாடி தங்களையே சரணம் என்று அடைந்திருக்கின்றோமோ அதை எங்களுக்காக செய்தருள வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதையெல்லாம் பகவான் முழுவதுமாக கேட்டார். பகவான் நேரடியாகவே அவர்களுடைய துன்பத்தை விளக்க முடியும் என்ற போதிலும் லீலார்த்தமாக அவர்களை கொண்டே காரியங்களை செய்விக்க வேண்டும் என்று நினைத்தார். அவ்வாறு சங்கல்பித்து கொண்டார். அந்த நோக்கத்துடனேயே அவர்களுக்கு பதிலும் கூறினார். நீங்கள் எல்லோருமே நான் சொல்கின்றதை கேளுங்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்மையே உண்டாகும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற காலம் அசுரர்களுக்கு சாதகமான காலம், தேவர்களாகிய உங்களுக்கு சாதகம் இல்லாத காலம். அதாவது உங்கள் எல்லோருக்குமே இப்பொழுது கெட்ட காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உங்களுக்கு சுபமான க்ஷேமத்தை தரக்கூடிய காலம் வருகின்ற வரையிலே நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். அசுரர்களோடு நட்பு கொள்ளுங்கள். அவர்களும் உங்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு பெட்டியிலே அடைபட்டு கிடக்கின்ற ஒரு பாம்பு வெளியே வர முடியாது. அதனால் அது என்ன செய்கின்றது? ஓர் எலியுடன் நட்பு பாராட்டுகின்றது. இந்த எலியின் உதவியோடு அந்த பெட்டியிலே அதாவது அந்த பாம்பு பெட்டியிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஓட்டையை எலியின் மூலமாக செய்து கொள்கின்றது. ஆனால் அந்த ஓட்டை வழியாக பாம்பு வெளியிலே வந்த பின்னாலே அந்த பாம்புக்கு எலி நண்பர் இல்லை. நட்புக்கான காலம் முடிந்துவிட்டது. பாம்புக்கும் எலிக்கும் உள்ள இயல்பிலேயே உள்ள பகைமை மீண்டும் தலை தூக்குகின்றது. அதன் பிறகு அந்த பாம்பு அந்த எலியையே சாப்பிட்டு விடுகின்றது. அதை போலவே எல்லோருமே தங்களுடைய எதிரிகளாகவே இருந்த போதிலும் அவர்களால் தங்களுக்கு அனுகூலமான காரியம் நடக்குமானால் அப்படிப்பட்ட காரியத்தை உத்தேசித்து அந்த எதிரிகளுடன் நட்பு பாராட்டி நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறே நீங்களும் அசுரர்களை நண்பர்களாக கொள்ளுங்கள். அவர்களுடைய உதவியுடன் கடலில் இருந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக முயற்சி செய்யுங்கள். இந்த அமிர்தத்தை உட்கொண்டால் அதன் பிறகு மரணமே இல்லாமல் இருக்கலாம். மந்தர மலையையே மத்தாக வைத்துக்கொண்டு திருப்பார்கடலை கடையுங்கள். வாசுகி ஆகிய நாகத்தையே அப்படி கடைவதற்கு வேண்டிய கயிறாக நானாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். தேவர்கள் அசுரர்கள் என்று இரு சாராருமே கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்த போதிலும் அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைத்து விடாது. அதற்கு வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்கின்றேன். அவர்களோடு நட்பு பாராட்டி நல்ல வார்த்தைகளாலேயே அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். அந்த சமுதிரத்திலே இருந்து ஹாலாஹலம் என்கின்ற கொடிய விஷம் உண்டாகும். அதை பற்றி பயப்பட வேண்டாம். அதை போலவே அந்த சமுதிரத்திலே இருந்து கிடைக்கின்ற வேறு பல பொருள்களிலே எந்த விதமான ஆசையும் வைக்கவும் வேண்டாம். அமிர்தமே குறி என்று கடையுங்கள் என்று தேவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விவரமாக எடுத்து கூறினார் பகவான். அதன் பிறகு பகவான் கட்டளையிட்டபடியே தேவர்கள் அசுரர்களின் மன்னராகிய பலி சக்கரவர்த்தியிடம் சென்றார்கள். உடனே அங்கே இருந்த அசுரர்கள் கோபம் கொண்டு தேவர்களை தாக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பலி சக்கரவர்த்தி அந்த அசுரர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினார். அதனால் தேவர்களும் சக்கரவர்த்தியிடம் அசுர மன்னரிடம் நம்பிக்கை கொண்டார்கள். தைரியமும் உற்சாகமும் அடைந்தார்கள். தேவேந்திரனும் தாங்கள் என்ன காரியத்துக்காக வந்திருக்கின்றோம் என்பதை பலி சக்கரவர்த்திக்கு தெரியப்படுத்தினார். அமிர்தமே கிடைப்பது என்றால் சும்மாவா? அதனால் அமிர்தத்திலே ஆசை கொண்ட பலி சக்கரவர்த்தியும் அதற்கு சம்மதித்தார். தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களின் மன்னரும் எல்லோருமாக சேர்ந்து ஓர் உடன்படிக்கைக்கு வந்தார்கள். அதாவது தேவர்களும் அசுரர்களும் மந்தரமலையை கொண்டு பார்க்கடலை கடைய வேண்டும். அதிலிருந்து கிடைக்கின்ற அமிர்தத்தை இருவரும் புசிக்க வேண்டும். அமிர்தத்தை இருவரும் பங்கு போட்டு கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்தார்கள். எல்லோருமாக சேர்ந்து மந்தரமலையை பெயர்த்து தூக்கி கொண்டு திருப்பார்க்கடலுக்கு வந்து அந்த கடலிலே மந்தரமலையை தள்ளிவிட்டார்கள். பகவானுக்கும் பகவானே ஆகிய பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.